வணக்கம். நான் கிறிஸ் ஜே சத்தார் பேசுகிறேன். ஃபுல் ஆன் நேயர்களுக்கு ஃபுல் ஆன் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் வந்துட்டு மாலினி 22 பாளையம் கோட்டை படத்தில் தமிழில் ஹீரோவாக அறிமுகமாகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு மலையாள படம் தான் பண்ணேன். சித்திக் சாரோட டைரெக்ஷனில் மோகன்லால் சார் கூட லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ற படம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது தமிழில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த படம் நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஒரு என்கரேஜிங் ஆர்டிஸ்ட். ஏன்னா எனக்கு எப்படி என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும்னா ஒரு காம்படிஷன் தான், ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் தான். ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா நடிப்பாங்க. இன்னொருத்தவங்க நல்லா பண்ணுறத பார்த்து நம்மளும் பண்ணோம் அப்படின்னு தோணும். நமக்குள்ளே ஒரு ஆர்வம் வரும், நம்மளும் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஒரு காம்படிஷன் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ அவங்க நடிக்கிற நடிப்பு அசாத்தியமான ஒரு நடிப்பு. ஸோ ரொம்ப நல்லா நடிப்பாங்க. ஸோ அது பார்க்க நமக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ நமக்கும் நல்லா பண்ணணும்னு தோணும். ஸோ ஐ திங்க் த கெமிஸ்ட்ரி ஹஸ் ஒர்க் ரியலி வெல். ஆடியன்ஸும் அந்த சேம் ஃபீலிங்கை ஷேர் பண்ணுவாங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். பார்ப்போம், படம் ரிலீஸ் ஆன பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்களேன். ஸ்ரீபிரியா அம்மா வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். 300 படம் மேலே பண்ணியிருக்காங்க. 40 வருஷம் சினிமாவில் இருக்காங்க. என் வயசுக்கு மேலே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு டைரக்ட் பண்ணது வந்துட்டு ஒரு ஈஸோட டைரக்ட் பண்ணாங்க. எப்படி சொல்கிறது, சில இடத்துல அவங்களுக்கு தேவை இருக்கிறது கரெக்டாக கேட்டு வாங்கிடுவாங்க. சில இடத்துல நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா அப்படியே விட்டுருவாங்க. பட் அவங்க கன்சீவ் பண்ணதை கரெக்டாக பண்ணிட்டோன்னா தென் அவங்க வந்துட்டு நம்மளை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அண்ட் ஏதாவது கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தால் கூட டப்புன்னு அப்ரோச் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய டிஸ்கஷன் எல்லாம் வச்சு தான் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு காம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல் ஆன் சினிமா. இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு எங்களை ஒரு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். உங்களோட சென்சிட்டிவிட்டிஸ் எல்லாம் தொடர ஒரு படமாக, ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுற ஒரு படமாக இது அமையும்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் எங்களோட இருக்கணும். தேங்க்யூ வெரி மச்.